அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே கதி என்று சுற்றி சுற்றி வந்து அன்பாக பேச அவங்களுடைய பெயரை இப்படி எழுதி வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை கவர்ந்தெழுப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. இந்த தாந்திரீகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரீகத்தை செய்து வைத்தாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான அத்தனை உறவுகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது வியாபார நோக்கத்திற்காக சொல்றது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்க இதன் மூலமாக பயனடையணும்ன்றதுக்காக தான் இந்த பிரமிடை நம்ம கொடுக்கிறோம். இந்த பிரமிடை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. நிறைய விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பலன் கிடைக்கலன்னு சொல்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. உடனடியாக பலன்கள் தெரியும். இதற்கு முக்கியமான காரணம், உங்களுடைய மனோசக்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதாவது எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் மற்றும் சில தாந்திரிக முறைகள்ல நாள் முழுவதுமே பாசிட்டிவா நம்ம ஃபீல் பண்ணணும். மெத்தட்ஸ் யூஸ் பண்ற டைம்ல தான் அந்த குறிப்பிட்ட நபரை நினைக்கணும், மற்ற நேரங்களில் நினைக்க கூடாது. இது போன்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. பர்சனலா இதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய நண்பர்களும் இதை யூஸ் பண்ணி எல்லாருக்குமே பலன் கிடைச்சதுனால தாங்க இதை ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்றோம். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கையை எழுதி வைத்தால் அது உடனடியாக நடக்கும். அதிலும் நம்ம கொடுக்கிற இந்த பிரமிட் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு அதுக்கு பிறகு தாங்க கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த ஸ்ரீ சக்கர தட்டுல தாங்க நம்முடைய கோரிக்கையை எழுதி அதற்கு மேல பிரமிடை நம்ம வைக்க போறோம். இதை டெமோ வீடியோவாக இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பிரமிடுக்குள்ள நீங்க கோரிக்கையை எழுதி வைக்கும் அன்றைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். கோரிக்கையை எழுதி வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்க கோரிக்கையை எழுதி வைக்க கூடாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் அன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நாள் மட்டும் நம்முடைய கோரிக்கையை எழுதி வைத்தாலே போதும். வீட்டினுடைய எந்த பகுதியில வேணாலும் இந்த பிரமிடை நம்ம வைக்கலாம். எந்த விதமான கோரிக்கையும் இல்லாதவங்க கூட இந்த பிரமிடை ஜஸ்ட் நீங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். அந்த இடத்தில் நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். படுக்கை அறையில இதை நம்ம வைக்கும் போது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கும். வீட்ல அதிகமா நெகட்டிவிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த பிரமிடை வைத்தாலே போதும். எதிர்மறை ஆற்றல்கள் உடனடியாக விலகி பாசிட்டிவான எனர்ஜி அந்த இடத்தில் நிரம்பும். ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல இந்த பிரமிடை நாம் வைக்கும் போது நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். சோ வீட்ல, ஆபீஸ்ல எந்த இடத்துல வேணாலும் பிரமிடை நம்ம வைக்கலாம். சரிங்க, இப்ப விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக இந்த பிரமிடை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, சுத்தமான ஒரு பிரியாணி இலை நீங்க எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல பே லீஃப்னு சொல்லுவோம். நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இலை தாங்க. இந்த பிரியாணி இலையில கிரீன் கலர் பெண்ணால, பச்சை நிறத்தில் எழுதக்கூடிய பெண்ணால நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு எழுதியிருக்கேங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா மம வசிய வசிய ஸ்வாஹா. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி மம வசிய வசிய ஸ்வாஹா. இது போல எழுதிட்டு அந்த ஸ்ரீ சக்கர தட்டுல இந்த இலையை நீங்க வைக்கணும். பிறகு பிரமிடை கொண்டு அதை நீங்க மூடிடுங்க.
பொதுவாகவே பிரியாணி இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகள், மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். அதிலும் பிரமிடை கொண்டு நாம் மூடும் பொழுது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதனுள் தெய்வீக வசிய ஆற்றல் பெருகி நீங்கள் விரும்பும் நபரை மேஜிக் போல கவர்ந்திழுக்கும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், கோபம் காரணமாக அந்த நபர் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு போயிருந்தாலும் கூட அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் பிரியாணி இலையில் இது போல நீங்க எழுதி வைக்கலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் இதை செய்தாலே போதும். அந்த பிரமிடை அடிக்கடி நீங்க எடுத்து பார்க்க கூடாதுங்க. ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிருங்க. ஏன்னா அடிக்கடி அதை அசைக்க கூடாதுங்க. இப்ப தினமும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டோ அல்லது நின்னுட்டோ அந்த இலையில் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை 2 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. எந்த டைம் வேணாலும் இதை நீங்க சொல்லலாம். இதை நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை 2 நிமிஷம் சொல்லணும். அவ்வளவுதாங்க. இது போல தினமும் நீங்க சொல்லிட்டே வரும்போது இன்னமும் ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். இதை தவிர நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் நினைப்பதை போல உங்ககிட்ட பேசியதற்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த இலையை எரிக்கலாம். ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட சகஜமா நீங்கள் விரும்புவதை போல பேசியதற்கு பிறகு அதை நீங்க எரிக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, இது வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இதை பயன்படுத்தி பலன் அடைந்ததுனால தாங்க நம்ம யூடியூப்ல இதை ஒரு வீடியோவா அப்லோட் பண்றோம். இதை தாண்டி உங்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த பிரமிடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை தாங்க பிரமிடுக்குள்ள நம்ம வைக்கணும். மற்ற கோரிக்கைகள் இருக்கிறவங்க பிரியாணி இலையில் எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, எல்லாருமே கிரீன் கலர் பென்ல தாங்க எழுதணும். உதாரணத்திற்கு இப்போ சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு வாங்கி விட்டேன் அல்லது என் கனவு இல்லத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சொந்தமாக நான் வீடு கட்டி விட்டேன், இது போல ஒரு வரியில எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது, இது போல எழுதணும். ஜாப்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது அல்லது நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலையில் நான் இருக்கிறேன், இது போல எழுதலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த தொகையை நீங்க கரெக்டா எழுதுங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ரூபாய் 5 லட்சத்தை நான் பெறுகிறேன் அல்லது ரூபாய் 5 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன், இது போல எழுதணும். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க ஒரு லைன்ல எழுதிட்டு அதை பிரமிடுக்குள்ள வச்சிருங்க. அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த கோரிக்கையும் இல்லாதவங்க ஜஸ்ட் இந்த பிரமிடை வாங்கி நீங்க வீட்ல வச்சு பாருங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரமிடுடன் சேர்த்து நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் சில தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.